الجحيم والعاديات ضبحا. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, தினமொரு தகவல் என்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உடல் என்று சொல்லக்கூடிய முக்கியமான அருள்கொடை விஷயத்தில் இந்த உடலை பராமரிக்க வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்கிறது. அப்ப இந்த உடலை பராமரிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறதுனால இதை பராமரிக்கக்கூடிய விஷயங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய கோளாறுகள் என்னென்ன என்று நாம் பார்க்கும்போது, அதிகமாக உணவு விஷயங்கள்ல தான் நிறைய பிரச்சனைகளை இந்த உடல் ரீதியாக நாம சந்திக்கிறோம். என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொண்டால் அல்லது எப்படி நம்முடைய உணவு வகை சாப்பாடு வகைகளை எடுத்துக்கொண்டால் அது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும், நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் விஷயத்துல எப்படி நம்ம நடந்துக்கிடணுங்கிறதையெல்லாம் ஓரளவு நம்ம தெளிவா தெரிந்துகிட்டோம் சொன்னா, நம்முடைய உடல் சொல்லக்கூடிய சில சமிக்கைகள், இப்போ ஒரு ஆளுக்கு வயிறு அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க, நெஞ்சு எரிச்சலுங்கிறாங்க, அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய அது எனக்கு ரொம்ப அசிடிட்டியா இருக்குதுங்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு விதமாக சின்ன சின்ன சிம்பிளாக உடல்ல ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு கெடுதலாக இருக்கிறதுனால மருத்துவம் சம்பந்தமான சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் நல்லா இருக்குங்கிற அடிப்படையில் இந்த தகவலை நாம் சொல்லுகிறோம். அதாவது நம்முடைய உடல் அமைப்பை இறைவன் எப்படி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இப்போ நம்ம சாப்பிட்ட பிறகு அது அப்படியே குழாய் வழியாக வயிற்றினுடைய பகுதிக்கு போய் சென்றோம். இந்த வயிற்றினுடைய பகுதிக்கு செல்லக்கூடிய இடத்துல அந்த நேரடியாக வரக்கூடிய அந்த குழாய்க்கும் வயிற்றுக்கும் இடையே ஒரு சின்ன மவுத்து மாதிரி ஒண்ணு இருக்கும். இது இந்த மவுத்து வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த கேஸ் வாயுகளை எல்லாம் அந்த குழாய் வழியாக மேல செல்லாம இருப்பதற்கு ஏற்றால் போல ஒரு சின்ன வடிவம் அமைத்த நார் தசை போன்று அமைக்கப்பட்டிருக்கும். இப்படி அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நம்முடைய செரிமான மண்டலத்துல இது மாதிரியான ஒரு அமைப்பில் இறைவனுடைய படைப்பு என்பது இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய உணவு முறைகள்ல சில சரியான முறை இல்லாமலேயோ அல்லது அந்த உணவு முறைகளில் ஒரு தரமில்லாத அடிப்படையில நாம சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் உள்ளுக்குள்ள கேஸ் ஃபார்ம் ஆயிரும். அதான் அசிடிட்டின்னு சொல்றாங்க. அங்க கேஸ் ஃபார்ம் ஆகி அது என்ன செய்யும் சொன்னா, வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த வாயு என்பது வயிற்றினுடைய மேல் குழாய் இருக்கா இல்லையா, உணவு இறங்கக்கூடிய குழாய், அந்த குழாய்க்கு என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக மேல போகும். அது குறைவாக இருந்தால் கொஞ்சமா மேல போகும். நிறைய இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி கப கப கபான்னு என்ன செய்யும், வயிற்றிலிருந்து அனல் பறப்பது போல அந்த உணவு குழாயினுடைய வழியாக இருக்கக்கூடிய அந்த மவுத்தை எல்லாம் துளைத்து கொண்டு அது மேலே எகிரும். அப்படி மேலே எகிரும் போதுதான் நமக்கு நெஞ்சு கரிச்ச மாதிரி இருக்குது, நெஞ்சு வலிச்ச மாதிரி இருக்குது, எனக்கு குனிய முடியல, எனக்கு நிமிர முடியல, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம்ல. இப்ப இந்த நெஞ்சு வலி என்பது அந்த இதயத்தினால் ஏற்படக்கூடிய அந்த இதய நோய் என்று சொல்லக்கூடிய நெஞ்சு வலின்னு சொல்றாங்களா இல்லையா, அந்த நெஞ்சு வலி இது கிடையாது. இந்த நெஞ்சு வலி என்னன்னு கேட்டா, நம்முடைய உணவில் இருக்கக்கூடிய நாம் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் ஏற்படக்கூடிய அந்த வாயு கேஸ் என்பது அந்த குழாயினுடைய வழியாக எகிரி அப்படி மேலே அடிக்கும் போது நம்முடைய நெஞ்சில் என்ன செய்கிறது, ஒரு மாதிரி கப கபா என்று என்ன செய்கிறது, அப்படியே வலியை ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த மாதிரி வலி ஏற்படுத்துறதுனாலதான் நமக்கு அசிடிட்டி ப்ராப்ளம்ங்கிறோம், நெஞ்சு எரிச்சலுங்கிறோம், குனிஞ்சு ஒரு வேலையை செய்ய முடியலங்கிறோம், படுத்தா எனக்கு தூக்கம் வர முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறோம், எந்த வேலையில ஈடுபட்டாலும் வயிற்றுல ஒரே பிரச்சனையா இருக்குது, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுறோம். அப்ப இப்படி எல்லாம் சொல்லுவதாக இருந்தால் இந்த விஷயம்தான் ஒரு காரணம். பொதுவா பல்வேறு விதமான நோய்கள் வருகிறது. பல்வேறு விதமான நோய்கள் மனிதனுக்கு வந்தாலும் இது ஒரு சிறிய அளவிலான நாம் சந்திக்கக்கூடிய அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி எல்லாம் சரி பண்ணிக்கிடணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல இதை நம்ம கொஞ்சம் கண்டுக்கிடாம விட்டுட்டோம் சொன்னா என்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி ஏற்படக்கூடிய கேஸ் வாயு என்பது அப்படியே மேல ஏறி 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 நம்முடைய மூச்சு குழாய்களுக்கெல்லாம் செல்லும் போதுதான் ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய நோய் உங்களுக்கு வருகிறது. ஆஸ்துமா என்று சொல்றாங்களா இல்லையா, மூச்சு திணறல். அந்த ஒரு ஆள்கிட்ட பேசும்போது படபட நமக்கு வருதா இல்லையா, நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு ஆள்கிட்ட நீங்க பேசி பாருங்க,
உங்களுக்கு பேச இயலாது, ஒரு மாதிரி படபடான்னு வரும். அது ஏன் அப்படி வருதுன்னு சொன்னா, இந்த கேஸ், இந்த வாயு என்பது மேல எகிரி போய் அது உங்களுடைய உணவு குழாயோடு வந்தது அல்லாமல் மூச்சினுடைய குழாயிலே கொஞ்சம் லீக் ஆனதுனால மூச்சு திணறல் ஏற்படுகிறது. இது லேசா வர்றதுங்கிறது ஒரு வகை. இதுவே ஒரு வாடிக்கையா மாறும்போது உங்களுக்கு ஆஸ்துமாவாக மாறும் என்று டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இத சாதாரணமா இருக்காதீங்க, உங்க உணவு பழக்கத்துல ஒரு சரியான நெறிமுறைகளை நீங்க கடைபிடிங்க என்று சில ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். என்ன மாதிரியான ஆலோசனை எல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா, முதல்ல நிறைய சொல்றாங்க, புகை பிடிக்க கூடாது, சிகரெட் குடிக்க கூடாது என்று ஒரு ஆலோசனை சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய மக்களை பார்க்கிறோம், நிறைய சிகரெட் அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அல்லது சிகரெட்டுக்கு ஈக்குவலான வேற வேற பழக்கங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி பழக்கங்கள் ஏற்படுவதனாலும் இந்த வாயு பிரச்சனை, அசிடிட்டி ஏற்படுகிறது என்று ஒன்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வலிக்கான மாத்திரைகளை அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது. எப்போவாவது வலிக்கான மாத்திரை போடலாம். எனக்காவது ஒரு தலைவலி, ஒரு கடையில போய் ஒரு மாத்திரை வாங்கி போடுறோம், இது பிரச்சனை இல்லை. ஆனா எப்பவே இன்னைக்கு நான் வலி வந்துச்சுன்னா நாளைக்கு நான் மாத்திரை போட்டுருவேன், இன்னைக்கு எனக்கு தூக்கம் இல்லைன்னா ஒரு மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும், இன்னைக்கு இந்த பிரச்சனைனா எனக்கு ஒரு மாத்திரை போட்டாதான் தூக்கம் வேண்டும் சொல்லி எப்பெல்லாம் வலி தரக்கூடிய நோய்களை, காய்ச்சல், இருமல், இது மாதிரி எதையெல்லாம் நமக்கு உடலிலே வலியை ஏற்படுத்துகிறதோ, இது மாதிரி வலியை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் நமக்கு வரும்போது அதற்காக நம்ம என்ன செய்யறோம், மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடாதீங்க, அதையே வாடிக்கையை ஆக்கிக்கிடாதீங்க. அப்போ உங்களுடைய அந்த வயிற்று செரிமானத்தில் அதுக்கு இந்த பிராபலங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று இது ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதே மாதிரி அதிகமான மன உளைச்சல், எதுக்கெடுத்தாலும் நம்ம மன உளைச்சலுக்கு உள்ளாக கூடாது, லேசா எடுத்து பழகணும். இடியே விழுந்தா கூட அது ஒரு பெருசா இல்லங்கிற மாதிரி பழகி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில அற்பமான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு இது நடந்துடுச்சு, அது நடந்துடுச்சு, இப்படி நம்ம அந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகும் போது உள்ளுக்குள்ள அந்த சாப்பாடு வச்சிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் வச்சிருக்கிறானா இல்லையா அந்த ப்ரோக்ராம், அதுக்கு எரிச்சல் அடையுது. இந்த மனசு மூளை என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த உணவுக்குண்டான ப்ரோக்ராம்ல கட்டளைகள் ஏற்படக்கூடிய நேரத்துல இவன் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கும் போது அதுக்கு ஈக்குவலா பிரிச்சு கொடுக்க தெரியல. மூளை என்ன செய்யுது, இவன் மன உளைச்சலுக்கு நம்ம ஈக்குவல் பண்றதா, சமப்படுத்துறதா, அல்லது அங்க உணவு வேலையை பாக்குறதா, உட்கார்ந்துட்டு சோர்வா இருக்கிறானு சொல்லி அந்த சோர்வின் காரணமாக உள்ளுக்குள்ள சரியான செரிமான மண்டலங்கள்ல உள்ள அந்த சாப்பாடு முறைகளில் ஏற்படக்கூடிய கோளாறின் காரணமாகவும் மன உளைச்சலினால் இந்த பிரச்சனைகள் வருகிறது. மன உளைச்சலை லேசா எடுத்து பழகுங்க என்று, அதனால் உங்களுடைய உணவு பிராபலங்கள்லாம் சரியாகுங்கிற மாதிரி இது மாதிரி ஒரு ஆலோசனைகள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி அதிக எடையுள்ள நம்மளுக்கு எதையெல்லாம் சாப்பிட்டால் அதிக எடை கூடுமோ அதையெல்லாம் நீங்க அதிகமா கொஞ்சம் தவிர்த்துக்காங்க. இதுல கொழுப்பு சக்தி அதிகமா இருக்குது, எண்ணெய் பொருள்கள் இருக்கா இல்லையா, நல்ல பொரித்த கறிகள், பொரித்த மீன்கள், இது மாதிரி எண்ணெய் பொருள்களை குறைச்சுக்கிடணும். சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல, அனுமதிக்கப்பட்ட உணவு, அது அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான உணவு. ஆனா அது என்ன ஆயிடக்கூடாதுன்னு சொன்னா, அதுல உள்ள எண்ணெய் பொருள்கள் நமக்கு ஆக்கிரமிக்கிற மாதிரி நம்முடைய உடலை அதனுடைய எண்ணெய் சத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போனீங்கன்னா கொழுப்பா மாறிக்கிடும். அது போய் உள்ள என்ன செய்யும், கொழுப்பா மாறிடும். அப்ப அந்த மாதிரி கொழுப்பா மாறாம இருப்பதற்காக அதிகமாக எடையை கூட்டக்கூடிய பொருள்களை நீங்கள் சாப்பிடாதீர்கள். இப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும், இதை குறைச்சுக்கிட்டீங்கன்னா வராதுங்கிற மாதிரி இது சொல்றாங்க. அதே மாதிரி இரவு நேரத்துல ரொம்ப லேட்டா சாப்பிடாதீங்க. சாப்பிடுறதா இருந்தா ஒரு யூனிஃபார்மா சாப்பிடணும். 9னா 9 மணி, 10னா 10 மணி, 11னா ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும். அது இல்லாம சில பேர் 1 மணிக்கு சாப்பிடுவாங்க, மறுநாள் என்ன செய்வாங்க 8 மணிக்கு சாப்பிடுவாங்க. இப்படி முறையற்று சாப்பிடுறதுனாலையும் இந்த பிரச்சனைகள், மறுநாள் காலையில் உங்களுக்கு எந்திக்க முடியாது, மறுநாள் உங்களுக்கு சுபு எந்திக்க முடியாது. ஏன், நெஞ்சு அடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி என்னவோ ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு உடலை உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்க உங்களுடைய உணவு முறைகள் உங்களுடைய கைக்குள் இல்லை என்று சொன்னால், அது உங்க கையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னு சொன்னா அது உங்களை என்ன செய்யும், திசை திருப்பி எங்கேயோ கொண்டு போகும். அதை நம்ம கைக்குள்ள வச்சுட்டோம் சொன்னாதான் உடல் நமக்கு ஏத்த மாதிரி லைவாக என்ன செய்யும், அழகான முறையில செல்லும். அந்த அடிப்படையில உணவு விஷயத்துல கவனமாயிருங்கிறாங்க. அதே போல ரொம்ப வயிற்று அடைத்தால் போல் சாப்பிடாதீர்கள். வயிற்று அடைச்ச மாதிரி சாப்பிடாதீங்கன்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம ஒரு கிரைண்டர் ஒண்ணு வாங்குறோம், இந்த கிரைண்டர்ல சொல்லுவான் 3 கிலோ மாவு போடலாம் அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு கிரைண்டர் எடுப்போம், இது 5 கிலோ போடலாம் அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு கிரைண்டர் இது 10 கிலோ மாவு கூட அரைக்கலாமா. அப்போ நம்ம வாங்கக்கூடிய கிரைண்டர்ல 3 கிலோ கொள்ளளவுக்குள்ள விஷயத்துல 5 கிலோ போட முடியாது.
5 கிலோ கொள்ளளவு கொள்ளக்கூடிய ஒரு கிரைண்டர்ல போய் 10 கிலோ போட முடியாது. அப்போ என்ன கொள்ளளவுல ஒரு கிரைண்டரை வாங்குறோமோ அந்த கொள்ளளவுள்ள ஒரு கிரைண்டர்ல அதுக்கு ஏற்றால் போல மாவையோ பொருளையோ போட்டா நல்ல அரைச்சி கொடுத்துரும். எந்த தெளிவும் பிரச்சனை இருக்காது. அந்த அளவை மீறி கொடுக்கும்போது என்ன ஆகும், அதை அரைக்க முடியாம திணறி அது ஒரு மாதிரி என்ன சிக்கிக்கிடும். நீங்களே பாப்பீங்க, நம்ம வீட்டுல மாவு அரைக்கும் போது நிறைய மாவுகளை அரிசிகளை கொட்டி விட்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு மாதிரி சிக்கிக்கிட்டு நிற்கும். அதே மாதிரிதான் அல்லாவும் அப்படிதான் வச்சிருக்கிறான். நம்முடைய வயிற்றினுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் நீ சாப்பிடணும், இதுக்கு மேல நீ சாப்பிட்டா என்ன ஆகாது, அது செரிக்கலாம், ஆனா டைம் எடுக்கும். என்ன ஆகும், அந்த நேரங்கள் மாறும் போது அளவுகள் மாறும் போது அது செரிமானத்துல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அது டைம் எடுக்கும். அது டைம் எடுக்கிறதுனால உங்களுடைய உடல்கள்ல பல்வேறு விதமான நோய்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த மாதிரியாக செரிமானத்தில் ஏற்படக்கூடிய இது மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளமோ நெஞ்சு எரிச்சலுக்கோ பல்வேறு விதமான வழிகளை சொல்லி தருகிறார்கள். அதுல சில ஆலோசனையும் சொல்லி தர்றாங்க. என்ன ஆலோசனை சொல்லி தர்றாங்கன்னா, கத்தாழை ஜூஸ் இருக்கா இல்லையா, சோத்து கத்தாழை, அது இதுக்கு ஒரு நல்ல நிவாரணம். இந்த மாதிரி உடல் பிரச்சனைகள்ல அடிக்கடி உங்களுக்கு ஏற்படுவதாக இருந்தால், அடிக்கடி இந்த மாதிரி சாப்பாடு எனக்கு சரியா செரிமானம் ஆக மாட்டேங்குது, அல்லது எனக்கு நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்குது, அல்லது எனக்கு முடியல, உணவுனுடைய சரியாக எனக்கு என்ன லாக் பண்ணிக்கிடுது, இது மாதிரி நீங்கள் அடிக்கடி உணரக்கூடியவர்களாக இருந்தால் நல்ல ஒரு வைத்தியமாக, லேசான வைத்தியங்கள், டாக்டர் போன மாத்திரை தருவாங்க, மருந்து தருவாங்க, ஊசி தருவாங்க, அதெல்லாம் ஒரு தனி வகை. இது ஒரு லேசான ஒரு வைத்தியம். கத்தாழை ஜூஸ் என்று சொல்லக்கூடியதை வாங்கி சாப்பிடுங்க. இப்ப சென்னையில எல்லாம் கிடைக்குது. சென்னை பீச்சிங் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா 20 ரூபா சொல்றாங்க. அந்த மாதிரி கத்தாழை ஜூஸ் வாங்கி சாப்பிடுங்கிறாங்க. எண்ணெய் பொருளை தவிர்த்துக்காங்கிறாங்க. இஞ்சி ஒரு நாளைக்கு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிடலாம். சாப்பாடுல இஞ்சி சாப்பாடு முடிஞ்ச பிறகோ அல்ல சாப்பிட்ட பிறகோ ஏதோ ஒரு நேரங்கள்ல நீங்க லைட்டா என்ன செஞ்சுக்காங்க, இஞ்சி அதை கையில எடுத்துட்டு வந்துகிட்டு அப்படியே சவுச்சி சாப்பிட்டு இருந்தோம்னு சொன்னா அது இதுக்கு நல்ல ஒரு இலகுவாக உதவும் என்று இப்படி ஒரு வழியை சொல்றாங்க. காரமான மசாலா பொருள்களை சாப்பிடாதீர்கள். இன்னைக்கு நீங்க நவீன ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா முற்றிலும் காரமான பொருள் தான். அது மட்டும் இல்ல, பழைய எண்ணெயை திரும்ப திரும்ப தருவாங்க. நேத்து ஒரு எண்ணெயில பொரிச்சிருப்பான், அந்த எண்ணெயில மறுபடி பொரிப்பான், அதுக்கடுத்து மறுபடி அதே எண்ணெய் தான், இப்படி மாறி மாறி வரும். அதே மசாலாக்கள் மாறி மாறி வரும். என்னைக்காவது நிர்பந்தம் போறோம், அது ஒரு ஜாலியா சாப்பிடுறோங்கிறது ஒரு கணக்கு. அது அல்லாத விஷயங்களில் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், பெரும்பாலும் இந்த மாதிரியான மசாலாக்கள் உள்ள உணவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இறுக்கமான ஆடைகள் அணியாதீங்க. இப்ப நம்ம பேண்ட் போட்டிருக்கோம் சொன்னா பேண்ட் லேசா இருக்கணும். வயிற்ற அது ஒரு இதுதானே, கிரைண்டர் தானே. கிரைண்டர் அரைக்க விடணுமா இல்லையா? அரைக்க விடாம நான் டைட் பண்ணிக்கிடுவேன், நல்ல பெல்ட் போட்டு இறுக்கிக்கிடுவேன், அப்படின்னா உள்ள இன் பண்ணி நல்லா நெருக்கி வச்சுக்கிடுவேன்னு சொல்லி நல்ல உணவுகளை நிறைய சாப்பிட்டு நீங்க நல்ல இறுக்கமான சட்டைகளையோ இறுக்கமான ஆடைகளையோ போடும்போது உணவு எப்படி செரிக்கும்? அது ஒருக்காவணுமா இல்லையா? அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான், லேசா வச்சிருக்கிறான். நம்ம அதுக்கு ஏத்தால் போல இலகுவான ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு நெஞ்செரிச்சல் அசித்தி வரும்போது என்ன செய்யணும் கேட்டா, படுத்துடக்கூடாது. அதே மாதிரி குனிய கூடாது. குனிஞ்சாலும் கரெக்டா என்ன செய்யும், எதிரி மேல வரும். அதனால இப்படி நின்னுகிட்டே இருங்க, அல்லது வாக்கிங் போங்க, அல்லது உட்கார்ந்துருங்க என்றெல்லாம் சொல்லி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப இதை எதுக்கு நம்ம உங்களுக்கு சொல்ல வர்றோம் சொன்னா, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடல் என்று சொல்லக்கூடிய அருள் கொடை விஷயத்தில் அந்த உடலை அல்லாஹ் எப்படி வடிவமைத்திருக்கிறானோ அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல நாமும் செயல்படுவதாக இருந்தால் உடல் நமக்கு நன்கு ஒத்துழைக்கும். அந்த ஒத்துழைப்பின் காரணமாக நம்ம பல காரியங்கள் ஆரோக்கியமாக ஈடுபடலாம். அந்த ஆரோக்கியம் நமக்கு பல்வேறு விதமான செயல்பாடுகளை கூட்டுவதற்கு உதவும். அப்படியான நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.